மாமல்லபுரத்தில் ஜெர்மனி பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தில் குற்றவாளிகளை தேடும் பணி துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி தருகிறார். அவரோடு பேசலாம். சுப்பிரமணி, பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் சில அங்க அடையாளங்கள் குற்றவாளிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அந்த அங்க அடையாளங்களை வைத்து தேடும் பணி தற்போது எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது? மாமல்லபுரத்தில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாமல்லபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பட்டிப்புலம் என்ற பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய அந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர், மாமல்லபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அந்த பெண்ணையும் காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. ஒரு தனிப்படையினர் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த சந்தேகப்படக்கூடிய நபர்களை புகைத்து வாட்ஸ்அப் மூலமாக காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளருக்கு அனுப்பி அதனை வைத்து அந்த பெண்ணிடம் அடையாளம் காட்டும்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே நேற்று அந்த பெண் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு அந்த மருத்துவ பரிசோதனை காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல இந்த பெண்ணுடன் வந்திருக்கக்கூடிய 15 பேர், அதாவது இந்தியாவுக்கு சுற்றுலாக்காக 15 பேர் வந்திருக்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு முன்பாக அவர்கள் சென்னை வந்திருக்கிறார்கள். மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக புலிக்குகை என்ற பகுதிக்கு இவர்கள் காரில் வந்திருக்கிறார்கள். நேற்று காரில் வந்திருக்கிறார்கள். புலிக்குகை பகுதியில் இருந்து இந்த பெண் அந்த பட்டிப்புலம் என்ற கடற்கரை பகுதிக்கு நடந்தே வந்திருக்கிறார். அதன் பிறகு கடற்கரைக்கு வந்த போதுதான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம் எஸ்பி சந்தோஷ் தலைமையிலான போலீசார் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள்.